இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பேர் வந்து மாடல் வந்து T4X, விவோ T4X வந்து இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ் போயிட்டோம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, இதிலே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் கொடுக்குறோம். இது வந்து ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். 15 ஃபன் டச் ஓஎஸ்ன்னு ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ரேம் வந்து 6+6 12 GB ரேம் கொடுத்துருக்கான். நல்லா பாருங்கள், 12 GB ரேமு. அதே மாதிரி 120 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கான். ஸ்டோரேஜ் கம்ப்ரெஷனும் கொடுத்துருக்கான். ஆண்ட்ராய்டு 15. இப்போ இதில் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போய் இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் தான் நம்ம பண்ண வேணாம், அந்தளவுக்கு போகலாம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா டைமண்ட் சிட்டி 7300 ஆக்டோ கோர் கொடுத்துருக்கான். அடுத்தது கேமிங்க்குன்னே ஒரு மோடே கொடுத்துருக்கான். அதை எனேபிளே பண்ணல. ஓகே, நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இதில் சப்போர்ட்டட் கேம்ஸில் போய் பார்த்தா ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் ஏற்றிருக்கோம். வேணால் நம்ம விளையாண்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 4D கேம் வைப்ரேஷன்லாம் கொடுத்துருக்கான். கேம் விளாட்றப்போ வைப்ரேஷனாக இருக்கும். கேமிங் லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பாருங்கள், இதில் தெரியுதா, இந்த இடத்துல கேம் விளாட்றப்போ மேலே அப்படியே லைட்டு எரியிற மாதிரி. அதே மாதிரி இங்கே ரியர் கேமராலையும் எரியிற மாதிரி இருக்குது. கேமுக்குள்ளே போகிறப்ப விளையாடுறப்ப இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கா, இதை நம்ம எரிய வச்சும் காமிக்கலாம். அதை அடுத்து காமிக்கிறோம். அடுத்து பேட்ரி சேவரு, பேலன்ஸ்டு, பூஸ்ட் மோடு இதெல்லாம் இருக்குது. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து மொபைல் ரேம் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது எல்லாமே இருக்குது. இதில் வந்து 2 தான் பிரிச்சுருக்கான். ஆண்ட்ராய்டு 15 வந்து 17 GBயாம். அடுத்து டெம்பரரி சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து அதுலேயும் ஸ்டோரேஜ் இதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். மெமரி கார்டில் வந்து நம்ம இன்னும் இதில் போடலை தானே. அடுத்து இதில் வந்து சிம்மை பார்த்திங்கன்னா 5G எப்படி யூஸ் பண்ணுறது என்னான்னு அன்லிமிட்டட் தான். இப்போ வந்து இதுக்கு வந்து சிம்மு வாங்கினது புதுசுங்கிறதுனால அவன் வந்து எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் எல்லாம் கேட்கல. சிம்முக்கு சேர்த்து பே பண்ணியாச்சு. 5G அன்லிமிட்டட் கொடுத்துருப்பான். நம்ம அடுத்து நெட்டு ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம். இதெல்லாம் என்னத்த இங்கே பாருங்க, நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுனே போட்டுக்கலாம். தெரியுதாங்க, இதில் வந்து அப்படியே அழகாக இதில் போய் இதில் பண்ணிங்கன்னா இதில் தெரியும். அது ஜம்முன்னு எவ்வளோ நெட்டு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. பாருங்க, டவுன்லோட் ஸ்பீடை பாருங்கள், அப்லோட் ஸ்பீடு இவ்வளோ கம்மியாக இருக்குது. இது வந்து நமக்கு பத்தாதுங்க. அப்லோட் ஸ்பீட்லாம் பத்தாது. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணோன்னா இவன் தான் நெட்டு கனெக்ட் பண்ண மாட்டேன், ப்ராட்பேண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதில் அப்லோட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இதுவுமே 60 Mbps தான் எனக்கும் இருக்குது. இவன் நீ எவ்வளோக்கு பண்ணுற ரீசார்ஜ்? 350 ரூபாய்க்கு 5G கொடுக்குறான். ப்ராட்பேண்டு 600 வாங்குறான். ஆனால் அவனும் 600 Mbps தான் கொடுக்குறான். 60 Mbps தான் கொடுக்குறான், 600 வாங்குறான். அதை பற்றி நம்ம அடுத்து ரிவ்யூ போட போகிறோம். ப்ராட்பேண்டை கனெக்டி பார்ப்போம். அடுத்து அது வீணாக போய்ட்டு ஒரு விஷயம், அதை அப்புறம் பார்ப்போம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னா, இதெல்லாம் டூல்ஸ், இதெல்லாம் அப்ளிகேஷனு. பாஸ்வேர்டு வந்து 159 யாரும் தெரியல அப்படின்லாம் இல்லை, நம்ம தம்பியோட செல்லு தான். இங்கே பாருங்கள், ஏதோ வீடியோ எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்கி. ஆமாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அளவே கொடுக்காம வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இவர் தான் நம்ம தம்பி. வெறித்தனமாக வந்து ஸ்டோரியெல்லாம் போடுவார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூகுளோட ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நிறைய அப்ளிகேஷன், ஈஸி ஷேர் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அருமையான கேம், நான் விளையாடணுன்னு ஆசைப்பட்ட கேம் வந்து ஏற்றலாம். ஜென்ஷன் இம்பேக்ட் அப்படி ஏற்றலாம். ஆனால் அவர் வந்து வேலைக்கிறாரு. அது ஜென்ஷன் இம்பேக்ட் கூட இதில் ஏற்றி விளாட்லாம். என்னெல்லாம் விளையாட முடியாது, அதனால தான் இதில் ஏற்றலாமான்னு கேட்டேன். வேணான்ட்டான். அடுத்து வேறு என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் விட்ஜெட்ஸை பாருங்கள். நத்திங் பட் கிரியேட்டிவிட்டி, ஸ்டிக்கர்ஸு, வெதரு இது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். வேறு என்னன்னா, இதெல்லாம் ஸ்லைட்ஸ்லாம் தேவையே இல்லை, இவர் யூஸே பண்ண மாட்டார், இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த செல்லோட கேமராவை பார்ப்போம். அப்படியே வர வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நிற்கவே மாட்டோம் நாங்கள். அடுத்து கேமராவுக்கு போகிறோம். அது இன்ஸ்டாகிராம், சாரி, அப்படி தான் நாங்கள் ஏதாவது எதுக்காது போய்டுவோம்.
இதாக இருக்குது கேமரா பார்த்தீங்கன்னா எத்தனை எம்ஏஹெச் எல்லாம் இல்லை, செட்டிங்ஸ்க்கு போயிடும். HDR எல்லாமே போட்டுருவோம் கேமராவில். இதை பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். 30 fps ஃப்ரேம் பர் செகண்டு, அதெல்லாம் ஓகே. இது வந்து ஷேக் பண்ணால் எடுக்கிற மாதிரி மைக்ரோஃபோனு, டெலிப்ராம்ப்ட் கூட இருக்குது. டெலிப்ராம்ப்ட்னா அதில் எழுதி வச்சுக்கிறது. இப்போ வந்து வீடியோ பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா இதை பார்த்து படிக்கலாம். இப்போ இதை பார்த்து கூட நான் பேசுவேன். இது வந்து எடுக்கிறப்ப இது தெரியாது கேமராவில், ஆனால் இதை பார்த்து கூட வந்து நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை நான் எடுத்தும் காமிக்கிறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு. வாழைக்காய்ங்கிறப்பங்க கொய்யாக்காவும் ஆப்பிளும் எடுத்தாச்சா, அவ்வளோதான். அடுத்து அதை போய் நம்ம பார்க்கவும் முடியும். அது கூட பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீராம் தான் ஒரு பேர். அவ்வளோதான். நாங்கள் தான் வெட்டியாக ஓகே, கொய்யாக்கா சாப்பிட்டு நாங்களே வேலை நின்று போட்டிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இதை பார்க்க போடுவோம். எங்க இஷ்டம்னா வீடியோ போடுவோம். என்ன அடுத்து இந்த லைட்டை ஏரியா வச்சு காமிக்க போகிறோம். இந்த லைட் இல்லை, இந்த லைட் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் போய்ட்டு லைட்ஸுன்னு போடணும். போட்டுட்டு நல்லா பாருங்கள். லைட்ஸுன்னு போட்டிங்கன்னா டைனாமிக் லைட்டுன்னு ஒன்று இருக்கும். டைனாமிக் லைட்டுன்னு ஒன்று இருக்கா, அந்த லைட்டுக்கு போகிறோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் எரியும். இதை ஆஃப் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி ஆன் பண்ணிங்கன்னா அந்த எரியுதா, அழகாக இருக்குது, ஜம்முன்னு இருக்கும். இது வந்து அவன் செட் பண்ண சொல்லியிருக்கான், மெசேஜ் வரத்துக்கு செட் பண்ணுறது. அது எப்படின்னா அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த தங்கச்சிட்ட கேட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வேறு என்ன இருக்குன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் அக்சபிலிட்டி இருக்குது. இந்த ஃபோனை நல்லா பிரித்து கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் கேமராவுக்கு போயிடும். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரைட்டு. புளி காமிச்சேன்னா அவ்வளோதான். நைட் மோட் கூட இருக்குது. புளி கரைக்கிற புளியில் ஒரு புளி காமிச்சேன். பூரி கூட காமிப்பேன். சரி, அதோட வைங்க. வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறாள், அந்த போய் பாருங்கள். உண்மைதான். அடுத்து செட்டிங்ஸ் போயிட்டு ப்ளூடூத் இருக்குது. வைஃபைலேயே நிறையா வைஃபை இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு உதவாது பார்த்தோம். வீட்டுக்கு போய் தூங்குறது. ஓடிஜினா என்னன்னு தெரியுமா? ஓடிஜி கூட எங்கள்கிட்ட இருக்குது, எடுத்துகிட்டு வந்து கூட காமிப்பேன். தேவையில்லை, கொஞ்சம் டேலியாகும். அதனால் வேணாம். இப்போ இப்போயே 5 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு எடுத்துருக்கோம். அடுத்து அதை எடிட் பண்ண போகிறோம். இந்த செல்லில் இப்போ வந்து அவங்க எடிட் பண்ண என்ன அப்ளிகேஷன் எடுக்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷன் அதில் இல்லை, ஏற்ற போகிறோம். அது ஒரு சந்தோஷம். ஏற்றி எடிட் பண்ண போகிறது ஸ்ரீராம் எடிட் பண்ண. என்னென்ன நல்லா ஃபோட்டோவும் நல்லா எடிட் பண்ணணும், வீடியோவும் நல்லா எடிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், இது நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இப்போ போடுறது வேறு மாதிரி போடுவேன் நான். ஏன்னா வீடியோவும் எடிட் பண்ணணும், ஃபோட்டோ எடிட் பண்ணணும். அதேமாதிரி ஒட்டி ஒரு ஆப்பில் நல்லா இருக்காங்க. வீடியோ எடிட் பண்ணி இது பாருடா, மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கா, இதில் பாரு. ஃபோட்டோவும் எடிட் பண்ணி இதுவே நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இது அப்படியே வீடியோவே டவுன்லோட் பண்ணி இது இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஸ்டிக்கரையும் வச்சு இது அப்படியே இதே எடுக்க முடியும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இதிலே இருக்குது ஒன்று ஆப்ஷனு. அந்த ஆப்ஷன் கொடுத்து அப்படியே இது வீடியோவும் இதில் எடிட் பண்ணலாம், ஃபோட்டோ எடிட். இன்னொன்று ஃபோட்டோ எடிட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் செம்மையாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது, கற்றுக்கங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கங்க. கேன்வாலாம் வந்து ஒரு அருமையான அப்ளிகேஷன். இந்த ஃபோட்டோவை வந்து இந்த ஃபோன் நம்ம வந்து கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு இந்த ஃபோனை எடுத்து நம்ம போட போகிறோம். இந்த ஃபோனை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். இதுதான் தம்ப்நெயிலில் வைக்கணும். தம்ப்நெயில் எடிட் பண்ணவும் உனக்கு வந்து இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ எல்லாத்தையும் உனக்கு என்னென்ன வேணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுமா, ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம். அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அருமையான அப்ளிகேஷன். இன்னொன்று வந்து ஸ்னாப்ஷீட்னு ஒன்று, அப்படி என்ன சொன்னாங்க. இந்த அப்ளிகேஷன் இருக்குடா. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஸ்னாப்ஷீட்னு ஒன்று இருக்கா, இதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ. இது கூகுளோட அப்ளிகேஷன். ஒன்று போதும். வீடியோவா, வீடியோ எடிட் பண்ணி வந்துச்சு. அது கூட ஏறிட்டு பார்த்தியா.
5Gனாலே அதாங்க டக்குன்னு இருக்குது. அடுத்து வீடியோ எடிட் பண்ண வீட்டாவா விஎன்னா இல்லை ஜிபே வச்சுருக்கியா? ஜிபே கைன் மாஸ்டர் எடுத்துக்கிறோமா? என்ன கைன் மாஸ்டர் எடுத்துக்கிறோமா? என்ன இருக்கும் இது ஜிபே யூஸ் பண்ணுங்க இதில். அப்போனா வேணும் விஎன்னே எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்க. விஎன்னா வீட்டாவா நீ சொல்கிறதான். ஏன் நான் வந்து ஜிபே கைன் மாஸ்டர் வேணாம்னா கைன் மாஸ்டர் வந்து ஏபிகே ஏற்றலாம்னு பார்த்தேன். ஏபிகே என்ன தெரியுதுல, நான் அப்புறமா சொல்லித்தரேன் தெளிவா. ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட் இருடா இந்த இருக்குல்லடா இதாண்டா அது வாட வாடன்னு பார்க்குறோம். ஒன்று நல்ல சொன்னேன் இந்த இருக்கா ஹை ஹை இந்த அப்ளிகேஷனுக்கு வாட்டர் மார்க் வருது. வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா ஏபிகேல ஏற்றுறாங்க நிறைய பேர். பிக்ஷாட்டும் அதே மாதிரி கோல்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஆதிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆதிக்கு. இப்போ நான் ஆதி இதே எனக்கு பாய் சொல்லி கொடுத்தான். விஎன் ஏற்றுவோமா? விஎனும் ஸ்லாண்டிங் இப்படி வச்சு எடிட் பண்ணுறது. கைன் மாஸ்டரில் இப்படி வச்சு எடிட் பண்ணலாம். அதுதான் ஒரு நல்ல இது. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ விஎன் ஏற்றுவோமா வீட்டை ஏற்றுவோம் நீ சொல்கிறேன். ஏபிகேல ஏற்றவா? என்கிட்ட இருக்கு. ஏன்னா கைன் மாஸ்டரில் எனக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருக்குது. எடிட் பண்ணுங்க அக்கா. இப்போ ஜிபே அந்த நம்பரில் இருக்கு. ஆனால் இந்த நம்பர் கொண்டு வர முடியுமா? அப்போ நிப்பாட்டு ஒரு நிமிஷம் வீடியோ இன்னும்